ரைட் வணக்கம் வேண்டாப்பா. இன்றைக்கு வணக்கம் வேண்டாம். நான் ஏற்கனவே நேற்று வந்து உங்களை சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், என்னென்ன விஷயங்கள் வந்து பயனுக்கு வரும் மன்ற மாதிரி சில எம்சிக்யூக்களை பற்றி காய்ச்சிருந்தான். ரைட், அதில் வந்து இன்றைக்கு மெயினாக வழி 2 தியரியை பற்றி பார்க்க போகிறோம். ஷோர்ட்டான தியரியை சொல்லி விளங்கப்படுத்தி உள்ளேன். நீ கேள்விகளை செய்திருவேன். நாளைக்கு வந்து அதுக்குரிய கேள்விகளை ஒரு 5 கேள்வி செய்து விளக்கம் போகிறேன். சரியா? இதை என்ன விளக்கம் பண்ணாதாரா கவனியரா. முதலாவது வந்து டொப்ளரின் விளைவு. டொப்ளரின் விளைவு நான் சொல்லுவது ரைட். என ஒளி முதலையும் அவதானியை இணைக்கும் நேர்கோட்டின் படியே. இது ஒளி முதல், இது அவதானி என்று வெப்பம். ஒளி முதலையும் அவதானியை இணைக்கும் நேர்கோட்டின் படியே சார்பியக்கம் உள்ள போது, சார்பியக்கம் என்றா ஒன்று நோக்கி அல்ல விலக்கி ஏதோ சம்திங் இணைக்கும் நேர்கோட்டின் வழியே சார்பியக்கம் உள்ள போது அவதானியின் தோற்ற மீடலானது ஒளி முதலின் உண்மை மீடலில் இருந்து வேறுபடும். அவதானியின் தோற்ற மீடலானது ஒளி முதலின் உண்மை மீடலில் இருந்து வேறுபடும். இதுதான் டொப்ளரின் விளைவு. உலகம் ரைட். அப்ப போடு தோற்ற மீடல் சமன் C plus O minus V naught over C plus O minus Vs into F naught. நான் அடிக்கடி சொல்றேன் தம்பி, இந்த சமன்பாடு ஒரு வருஷம் வரத்தான் போகுது கட்டாயம். அப்ப நீ என்ன செய்யணும், சமன்பாட்டை பாடமாக்கி ரியலைஸ் பண்ணிக்கல, கேள்விகள் செய்யக்கல, ஒவ்வொருக்கா கேள்வி செய்யக்கலையும் இந்த சமன்பாட்டை எழுதி செய். ஒவ்வொரு தடவை கேள்வி செய்யக்கலையும் சமன்பாட்டை எழுதி சொல்லி சொல்லி எழுது. மனதுக்குள்ள சொல்லி சொல்லி எழுதுனீங்கன்னா இந்த மேல V naught பெறுமா, கீழே V naught பெறுமா, இல்ல Vs எங்க வரும், கூட்டுப்படுமா கழிப்படுமா, இந்த பிரச்சனை கிளாரிஃபை பண்ணலாம். V naught மேல C plus O minus V naught over C plus O minus Vs. இதை நீ எப்படி விளங்க எடுக்கலாம், ஒரே முடிவு ஒவ்வொருக்கா கேள்வி செய்யலையும் சமன்பாட்டை முழுமையா சொல்லி சொல்லி எழுதி செய். அப்படி செய்தீங்கன்னு சொன்னா உனக்கு வந்து என்ன செய்ய முடியுமா இருக்கும், இந்த மேல V naught கீழே Vs பிரச்சனை வரா. இப்ப விஷயத்துக்கு வா. இப்ப எப்ப கூட்டுறது எப்ப கழிக்கிறன்ற பிரச்சனை. ரைட், அதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா ஒன்று நான் சொல்றேன், ஞாபகப்படுத்திப்பார். இப்ப இந்த ஐஸ்பல வாகனங்கள் போகும் தானே ரோட்டு வழியே, ஒவ்வொரு அவித்தோட ஐஸ்பல வாகனங்கள், அது வந்து போகைக்குள்ள யோசிச்சுப்பார், நாங்கள் எங்களை நோக்கி வருது இல்லையான்னு எப்படி முடிவெடுக்கிறோம். எங்களை நோக்கி ஐஸ்பல வாகனம் எங்களை நோக்கி தான் வருதா இல்லையான்னு எப்படி முடிவெடுக்கிறோம். கேட்கிற சத்தத்தை வச்சுக்கொண்டு, கிட்ட வருதுன்னா சத்தம் பரவ கூட கேட்கு, இல்லையா சத்தம் பரவ குறைஞ்சு கொண்டு போமா இல்லையா, அதைத்தான் முடிவெடுக்கிறோம். ரைட், அப்ப அதையே இங்க அப்ளை பண்ணுவோம். என்னண்டு நோக்கி வருதுண்டா தோற்றம் கூடவா இருக்கு. அப்படின்னா என்ன விளக்கமா இருக்கும், இந்த பெருமதி ஒன்றை விட பெருசா இருக்கும். அப்ப நோக்கி எங்கிறதா இருந்தா தோற்றம் சமன் மேல உள்ளவர் என்ன செய்யும், கூட்டுப்படும். அப்ப C plus V naught. அப்ப ஒப்சர்வர் நோக்கி எங்க இருந்தா கூட்டுப்படும். கீழ் இவர் நோக்கி எங்கன்னா கழிப்படும். அப்ப C மைனஸ் கீழ் இருக்குது, ஒன்றோட பெரியவர் மேல வரணும். இது பெரிய பெருமதியா வரணும், கீழ் கழிப்படும். C minus V naught into F naught. அப்புறம் பேசிக் ஐடியா என்ன, இனி இதை வச்சு கொண்டு பட்டமே விலத்தி எங்குதுண்டா வர வர குறையுது. அப்ப என்ன ஒன்றை விட இந்த பெருமதி குறைவா வரும். அப்ப என்ன செய்யணும், மேல உள்ள ஒரு கழிப்படும் கீழே உள்ள ஒரு கூட்டப்படும். அப்ப உனக்கு பிரச்சனை இப்ப மேல கீழே இருக்கிறதா பிரச்சனை, யார் மேல வரும் யார் கீழே வரும், அதை நீ ஒவ்வொருக்கா கல்வி செய்யணும். ஒவ்வொரு வருஷம் கட்டாயம் கல்வி வந்திருக்குது. பாசிட்டிவ் புத்தகத்தை எடு, என்ன ஒரு கடைசியா ஒரு 10 வருஷம் புத்தகத்தை எடு. அந்த 10 வருஷத்துல வந்துட்டு பிள்ளைங்க கணக்கில் வந்து செய்தி முடி விஷயம் முடிஞ்சது. ஃபைனலுக்கு வர போற ஒரு எம்சிக்கு சரி. ரைட், கிராஃபுவல் கூற வரும், தோட்டம் எப்படி மாறுது என்ன விளக்க முடியும், கிராஃபுவல் கூற வரும். அது கவனம், ஒளி முதலையும் அவதானியம் இணைக்கும் நேர்கோட்டின் வழியே சார்பியக்கம் இருந்தால் தான் மாறும். இப்படி இப்ப சோர்ஸ் நிலையா நிக்குது, ஒளி முதல் இப்படி அங்குது, மாறுமானு கேட்டா இல்ல, தோட்டம் போன்ற நேரடியா உண்மை எனக்கு சமனா தான் இருக்கு. சரிதானே, இந்த விளக்கங்கள் நீ கவனமா இருக்கும். ரைட், அதே மாதிரி இப்படி இருக்க வட்டப்பாதையில ஒளி முதல் இயங்குது, அவதானி நடுவில் அளிக்கிறார் மையத்துல, என்ன நடக்காது, தோற்றம் ஒன்று மாறாது, உண்மை ஒன்று சமனா தான் இருக்கு. ஏன் எப்பவுமே உனக்கு தெரியும் என்ன, வட்டப்பாதை இயங்குதுன்னா தொழில் வலிக்காது, ஆரைக்கு எப்பவுமே செங்குத்து தான் போமா இல்லையா. அப்ப செங்குத்து இணைக்கிற கோட்டின் வழியே என்ன இல்ல, சார்பியக்கம் இல்ல. அப்ப சிம்பிளா முடிச்சு விடு. இப்ப வந்தாண்டா விளக்கம் வந்தாண்டா டொப்ளரின் விளைவு. இதுல என்ன கஷ்டம் இருக்குது, சிம்பிளா அடிச்சு கொண்டு போயிடலாம். ரைட், ஓகே, செக் பண்ணி பார். இப்ப நீ என்ன செய்ய போற,
வெப்ளைல வந்து ஒரு 10 கேள்வி எடுத்து செய்து பார்க்க போறேன். கடைசியா வந்து ஒரு 10 கேள்வி எடுத்து செய்து பார்க்க போறேன். அதோட டவுட்டுகள் இருந்தா ஏற்கனவே இந்த கண்டெக்ட் நம்பர் நான் முதல் வீடியோக்கள்ல போட்டுருக்கிறேன். அப்படியே முதலாவது மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கடாப்பா. நீங்க நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க. ஏன்னா இப்ப ஒரு கிழமை கூட இல்ல நான் போன வலிக்கிட்டு, ஆனா கிட்டத்தட்ட 1000 வியூவர்ஸுக்கு மேல போயிருக்குது. ஒவ்வொரு வீடியோஸும் 300+ தாண்டி சில வீடியோ போயிருக்குது. ஆனா என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்லையா? அப்ப உங்களோட தேவைக்கு இங்க இல்லையடா. அப்படியே சேவ் பண்ணுங்க. உங்களோட இப்ப எல்லாருக்கும் சேவ் பண்ணுங்கடாப்பா. எல்லாருக்கும் மேக்ஸிமம் சேவ் பண்ணி அவங்களும் மேல வளரணும் ஆசைப்படுவோம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் சேவ் பண்ணி அவங்களுக்கு பிரயோசனப்படுத்துவோம். என்ன அதை கொஞ்சம் மெயின் பண்ணுங்க. சரிதானே? ரைட். அடுத்தது வந்து இதை பேர் ஒளிச்சரிவு மட்டம். என்ன ஒளிச்சரிவு மட்டமும். ஒளிச்சரிவு நாங்கள் ஐ என்று அழைப்போம். ஒளிச்சரிவு மட்டம் பீட்டாண்டு அழைப்போம். ஒளிச்சரிவு ஐ என்று அழைப்போம். ஒளிச்சரிவு மட்டம் பீட்டா. ஒளிச்சரிவுண்டா என்னடா? ஓர்லகு நேரத்துல ஓர்லகு பரப்பினூடாக செல்லும் ஒளிச்சக்தியின் அளவு. என்ன இது ஒரு தம்பி ஒரு வருஷம் கட்டாயம் கழி வரும் நடக்குது. செய்து பார்க்க போறேன். டவுட் இல்லைன்னா கேட்க போறேன். வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன்னு ஏற்கனவே பல வீடியோக்கள்ல செக் பண்ணி கொள்ளுங்க. ரைட். ஒளிச்சரிவுண்டா என்ன? ஓர்லகு பரப்புல ஓர்லகு நேரத்துல செல்ற ஒளிச்சக்தியின் அளவு. அதாவது I சமன் என்னது? EOV/t. ஓர்லகு பரப்பினூடாக ஓர்லகு நேரத்துல சென்ற ஒளிச்சக்தியின் அளவு. ரைட். இவ்வளவு வலு இருந்தா நீங்க செய்யலாம். I சமன் T/A போடலாம். வலு EOV/t என்றா வலுதான். அப்படி பாவிக்கலாம். சரி. அது ரைட். இப்ப அடுத்த விஷயம் என்னது? அப்ப என்ன அளவு வரப்போகுது? வாட் மீட்டர் -2 ஒளிச்சரிவு. ரைட். மெயினா உனக்கு என்ன தெரியணும்? எங்கட நுழைவாய் ஒளிச்சரிவு, மனித காதனுடைய நுழைவாய் ஒளிச்சரிவு. நுழைவாய் ஒளிச்சரிவு வேண்டா என்னடா? நுழைவாய் ஒளிச்சரிவு வேண்டா என்னோட வாங்கி வர எங்கட காதால கேட்கக்கூடிய மினிமம் ஒளிச்சரிவு I0 வந்து 10⁻12 வாட் மீட்டர் -2. ரைட். நுழைவாய் ஒளிச்சரிவு என்னது? 10⁻12 வாட் மீட்டர் -2 இருக்கு. விளக்க விஷயம் என்னண்டு? ரைட். இது சும்மா விளக்கத்துக்காக சொல்லி கிடக்கு. ரைட். அதே மாதிரி ஒளிச்சரிவு மட்டம் என்ன விளக்கம் பண்ணாரா? ஒளிச்சரிவு வந்து 10 அடுக்குகள்ல இப்படி இலக்கங்களா வருது. இதை எளிய முறையில சொல்றதுக்காக நாங்க உருவாக்கி கொண்டதுதான் ஒளிச்சரிவு மட்டம். ஏன்னா ஒளிச்சரிவு மட்டத்துக்கும் ஒளிச்சரிவுக்கும் என்ன தொடர்பண்டா? ஒளிச்சரிவு மட்டம் பீட்டா சமன் 10 log I/I0. 10 log I/I0. விளங்க விஷயம் உண்டு. இதான் ஒளிச்சரிவுக்கும் ஒளிச்சரிவு மட்டத்துக்குமான தொடர்பு. பீட்டா என்ற அழகு பாத்தியாண்டா டெசிபல் என்று சொல்றோம். ஸ்மால் d கேபிட்டல் B டெசிபல். சரியா? பீட்டா அதாவது ஒளிச்சரிவு மட்டத்தின் அழகு டெசிபல். சரியோ? ஸ்மால் d கேபிட்டல் B. ரைட். இப்ப இனி என்ன மிக முக்கியமான விளக்கம் கவனம். ஒரு குறித்த புள்ளியில உள்ள ஒளிச்சரிவு தெரியுமாண்டா நீ பிறகு சொல்லி விடலாம். விஷயம் இரண்டு. ரைட். இது ஒரு பக்கம். இதை விட முக்கியமானது டெல்டா பீட்டா கூடாதுதான் கேள்வி வருது. ஒளிச்சரிவு மட்ட மாற்றம். ஒரு குறித்த புள்ளியில் உள்ள ஒளிச்சரிவு மட்டத்துக்கும் இன்னொரு புள்ளியில் உள்ள ஒளிச்சரிவு மட்டத்துக்கும் கழிச்சு விட்டியாண்டா மடக்கைய பொது கேட்கல கழிச்சது வந்து பிரிவடும். ஏன்னா ஓயல் கணக்குகள் அப்ப கணக்கு அதுக்குள்ள இது சோட்டா விளக்கம் பயனுக்காக சொல்லிக் கொண்டிருக்கோம். அப்ப ரியலைஸ் பண்ணி கொள்ளுவோம். நோட்ஸ் கோப்பி வேணும்னா தட்டி பார்த்துக்கொள்ளுவோம். இங்க படிச்ச வார்த்தை கோப்பியில் கிடக்கும் இல்லை தட்டி பார்த்துக்கொள்ள. சும்மா உனக்கு விளக்கத்துக்காகத்தான். ரைட். என்ன வரப்போகுது? டெல்டா பீட்டா சமன் 10 log I1 இன் கீழ் I2. அந்த குறித்த 2 புள்ளிகள் ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் பார்க்கிறோம். அந்த 2 புள்ளிகள்லயும் உள்ள ஒளிச்செறிவுகள விகிதம். அந்த 2 புள்ளிகள்லயும் உள்ள ஒளிச்செறிவுகள விகிதம். கவனம். பீட்டா கழிக்கல. யார்ட்ட பீட்டா 1 மைனஸ் பீட்டா 2 கழிக்கிறோம்னா இவருக்குரிய ஒளிச்செறிவு மேல வரும், இவருக்குரிய ஒளிச்செறிவு கீழே வரும். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளும். ரைட். அந்த விகிதம் அதுக்கேற்ற மாதிரி கழிக்கிறது நீ ரெடியா இருக்கணும். மற்றும்படி அதுக்குள்ள ஒரு சிக்கலும் இல்லை. இனி என்ன விளக்கம் இருக்க போனாக்கு ஒளிச்செறிவுகளினுடைய இது ஒரு சோட் ஐடியா வந்து பார்ப்போம். ஒரு ஒளிச்செறிவுகள் சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு சோட் ஐடியா வந்து என்ன சொல்றான்னு பாரு. அது சும்மா 10 அடுக்குகள்ல வந்தா மட்டும்தான் கதைக்கலாம்.
சும்மா கதைக்கலாது. ஏன்னா 10 அடுக்குல வரைக்கும் மட்டும் ஒரு விஷயம் ஒன்று கதைக்கிறேன். இப்ப என்னண்டாடா டெல்டா பீட்டாவுக்கும் I1 I2க்குமான விஷயம் ஒன்று தொடர்பு கதைக்கிறேன். இப்ப I1 I2 என்ற மடங்கு 10 இருந்தா டெல்டா பீட்டா, அதாவது வித்தியாசமும் 10 தான் இருக்கும். ഇതിന്റെ മടങ്ക് 10ന്റെ ഒരാം മടങ്ങ് രണ്ടാം മടങ്ങ് 100 இருந்தா ഇതിന്റെ വ്യത്യാസം 20 இருக்கும். அப்படியே வளவண்ட போடும். 10ന്റെ 3 இருந்தா 30, 10ന്റെ 4 இருந்தா 40, 10ന്റെ 5 இருந்தா 50, அப்படியே போகும். அப்ப மேல போயிட்டா 10ന്റെ അറിയാം എടുക്കണ്ടാ 2 വരും, 5 വരും. 10ന്റെ ദശമൂറാം അടുക്കണ്ട 2 വരും, 10ന്റെ ദശമൂറാം അടുക്കണ്ട 1 വരും. விஷயம் உண்டு. அப்ப டெல்டா பீட்டாக்கும் இந்த அடுக்குக்குமான தொடர்பும் மிக முக்கியமாடா. நீ பாஸ்ட் பேப்பர் தம்பி எடுத்துப்பார், இந்த கரையில எழுதிக்கிற அந்த ஷோர்ட் ஐடியா இருக்குல்லோ அதுதான்டா மேக்சிமம் கேள்வி. மடக்க பார்த்து செய்யறதுக்கு கேள்வி பெரும்பாலும் இல்லை, பெரும்பாலும் இல்லை. ஒரே ஒரு வருஷம் ஏதோ வந்திருக்கு, அதுவும் மடக்க பாக்குறதுக்கு இல்லை, அவனே வறுமை தந்திருக்கிறான். மற்றபடி எல்லாமே எப்படி வருது, இந்த 10 அடுக்கு பாக்குறெல்லாம் வருது. விளங்குதா? ரைட். இதுல இன்னொரு விளக்கம் இருக்கு. இப்ப அதை ஒருக்கா கருத்துடன் ஒரு வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னொரு விளக்கம் ஒன்று, சின்ன விளக்கம் ஒன்று வேற. ரைட், ஓகே. அதை ஒருக்கா ரியலைஸ் பண்ணி கொள்ளுங்க. இது ஒரு சின்ன விளக்கம் ஒன்று என்னண்டா, இன்னொரு விளக்கம் உண்டு. ரைட், ஒளிச்செருவு மட்டும் மலம் தான். இன்னொரு சின்ன விளக்கம் காய்க்கணும் பேர், அதுவும் கூட வார கல்வியால அதுக்காக அதுவும் கனெக்ட் பண்ணி தான் பெறும். கல்வியில சின்ன சின்ன கல்வி மாறி மாறி வாரம். ஏன்னா நாங்க சொன்னோம் ஒளிச்செறிவு ஐசம்னு சொன்னோம், EOV-AT, அதாவது வலு தெரியுமாண்டா, ஒளிமுதல் வலு தெரியுமாண்டா. ஒரு புள்ளி ஒளிமுதல் ஒன்று இருக்குது, P வலுவோட தொழிற்படுது. அப்ப இவர்ல இருந்து R தூரத்தில் உள்ள புள்ளியில ஒளிச்செறிவு மட்டம், ஒளிச்செறிவு பெட்டி கேட்டா, ஐயப்பெட்டி ஒளிச்செறிவை பெட்டி கேட்டா என்ன சொல்ல போறோம், கவனி. அப்ப இது என்ன சொல்ல போறோம், வலு P என்றா ஒரு செகண்ட்ல P எனர்ஜி உருவாக்குது. அப்ப அது எல்லா பக்கம் தானே பிறகு போகும், முழுவதும் ஒரு புள்ளி ஒளிமுதல். எனவே ஆறுடைய ஒரு கோலத்தை கருது. அப்ப கோலத்தின் பரப்பளவு 4πr வர்க்கம். அப்ப அந்த முழு பரப்பினூடாகவும் இந்த சக்தி ஒரு செகண்ட் அழகு நேரத்துல போகுது. அப்ப எவ்வளவு I சமன் P/4πr வர்க்கம். அழகு பரப்பு கூட அளவு போக மாட்டேதானே ஒளிச்செறிவு. ரைட். அப்ப என்ன நடந்துட்டு உனக்கு இங்க விளங்கிட்டது, I நேர்விய சமன் 1/r². அப்ப உனக்கு இப்ப நீ பீட்டாக்களை கோவில செக் பண்ணிப்பார். என்னது, பீட்டா சமன் 10 log I0 எழுதுறேன்டா. இப்ப நேர்மாறுவே சமன்லோ. அப்ப டெல்டா பீட்டா இருக்குல்ல, இது பிரச்சனை I1 I2. ரைட், டெல்டா பீட்டா போல இருக்குல்ல, என்ன வர போகுது, I நேர்மாறுவே சமன்ல தூரத்துக்கு வர்க்கத்துக்கு. அப்ப மாத்தி விடு, டெல்டா பீட்டா சமன் 10 log எவ்வளவு வரும், மாறி R2 R1 என்ற வர்க்கம் வரும். தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு விசம். ரைட், ஒளிமுதலில் இருந்தான தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு விசமன். இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுவோம். இந்த விளக்கங்கள் இதுகள் தான் யூஸ் பண்றது கேள்விவர். அதையும் சொன்ன திருப்பான்னு சொல்றேன், ஷோர்ட் ஐடியா 10 அடுக்குல போல காட்டினான் அந்த ஃபார்மேட் தாண்டா பெரும்பான்மைகள் இருக்குது. ரைட், அதே மாதிரிக்கா பார்த்துக்கணும். சரியா, தொடர்ந்து சந்திப்போம் தம்பி. திருப்பம் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தொடர்ந்து நீங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் தார சப்போர்ட்டிவ் தான் உங்களுக்கு என்னால தொடர்ந்து வீடியோக்கள் போடக்கூடியமா இருக்கும். ஒவ்வொரு ஆங்கிள் வேற ஒரு ஐடியாக்கள் வளமையா கொப்பி எழுதி செய்தேன், பிறகு வீடியோ நேரில் காய்ச்சி கொஞ்சம் சில காய்ச்சேன். இப்ப இன்றைக்கு போட்ல இது விளங்கப்படுத்தணும்ன்றக்காக போட் அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் வந்து தம்பி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டு கொண்டு போவேன். விஷயங்களை ரியலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. முக்கியமான பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. குறை நிறைகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து மாற்றங்களை செய்து கொண்டு வருவோம்.